ஓம் சாந்தி. தினம் ஓர் அவ்யக்தவாணி. இன்றைய தலைப்பு ஜுவாலாமுகி தபஸ்யா மூலமாக நான் எனும் வாளை பஸ்பம் செய்து பாப் தாதாவுக்கு சமமாக ஆகுங்கள். அப்போதுதான் முடிவு சமீபமாக வரும். ஜுவாலாமுகி தபஸ்யா மூலமாக நான் எனது எனும் வாளை பஸ்பம் செய்து, அதாவது பஸ்பம் செய்து பாப் தாதாவுக்கு சமமாக ஆகுங்கள். அப்போதுதான் முடிவு சமீபமாக வரும். தேதி 30/11/2006. இன்று அளவற்ற அவினாஷி கஜானாவுக்கு எஜமானனாக இருக்கின்ற பாப் தாதா நாலா பக்கங்களிலும் உள்ள தன்னுடைய சம்பன்ன குழந்தைகளின் சேமிப்பு கணக்கை பார்க்கின்றார். 3 விதமான கணக்கை பார்க்கின்றார். முதலாவது, தனது புருஷார்த்தம் மூலமாக சேமித்த சிரேஷ்ட பாக்கியத்தின் சேமிப்பு கணக்கு. இரண்டாவது, சதா திருப்தியாக இருப்பது, மேலும் திருப்திப்படுத்துவது. இந்த திருப்தியின் மூலமாக அடைந்த ஆசிகளின் கணக்கு. மூன்றாவது, மனம், சொல், செயல் சம்பந்தம் தொடர்பு மூலமாக எல்லையற்ற சுயநலமில்லாத சேவை மூலம் அடைந்த புண்ணிய கணக்கு. பாப்தாதா இன்றைக்கு சம்பன்ன குழந்தைகளினுடைய சேமிப்பு கணக்கை பார்க்கிறாரு. அதுல 3 விதமான கணக்கை பார்க்கிறாரு. முதல், புருஷார்த்தம், அவங்களுடைய முயற்சியின் மூலமாக சேமித்த சேமிப்பு கணக்கு. இரண்டாவது, சதா திருப்தியா இருப்பது, அனைவரும் திருப்திப்படுத்துவது, அதன் மூலமாக கிடைத்த ஆசைகளின் கணக்கு. மூன்றாவது, மனம், சொல், செயல் சம்பந்தம் தொடர்பு மூலமாக எவ்வளவு சுயநலமில்லாத சேவை செஞ்சீங்க, அதனுடைய சேமிப்பு கணக்கு, அதாவது புண்ணிய கணக்கு. நீங்கள் எல்லோரும் கூட உங்களுடைய இந்த 3 விதமான கணக்கையும் சோதித்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள். இந்த 3 கணக்குகளின் மூலமான சேமிப்பு எவ்வளவு இருக்கின்றதா? அதாவது இந்த 3 கணக்குகளின் மூலமான சேமிப்பு எவ்வளவு இருக்கின்றதா அல்லது இல்லையா என்பதற்கான அடையாளம் என்ன அப்படின்னா, சதா எல்லோருக்காகவும் தனக்காகவும் திருப்தி சொரூபம், எல்லோருக்காகவும் சுப பாவனை, சுப அபிலாஷை, மேலும் சதா முகமலர்ச்சியோடும் மகிழ்ச்சியிலேயே இருக்கும் அதிர்ஷ்ட ஸ்திதியின் அனுபவத்தில் இருப்பது. ஆதலால் இந்த 2 கணக்குகளின் அடையாளம் தனக்கு அனுபவம் ஆகிறதா என்று சோதிச்சு பாருங்க. இந்த எல்லா பொக்கிஷங்களையும் சேமிப்பதற்கான சாவி எது? எல்லா பொக்கிஷம் இருக்கு இல்லையா, அதனுடைய சேமிப்பதற்கான சாவி எது அப்படின்னா, நிமித்த பாவ், நிர்மான் பாவ் மற்றும் நிஸ்வார்த் பாவ். அதாவது நிமித்தம், அது நான் ஒரு கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட். இரண்டாவது பணிவுத்தன்மை, மூன்றாவது சுயநலம் இல்லாத பாவனை. சோதித்து கொண்டே இருங்க. எல்லாமே தனக்குள்ள இருக்கா அப்படின்னு சோதிச்சுட்டே இருங்க. சாவியின் நம்பர் என்ன என்று தெரியுமா? சாவி நம்பர் 3 பிந்தி. அதாவது அதனுடைய சாவி நம்பர் என்ன அப்படின்னா 3 பிந்தி. 3 புள்ளிகள், 3 டாட். ஒன்று ஆத்மா என்ற புள்ளி, இரண்டாவது பாபா என்ற புள்ளி, மூன்றாவது டிராமா என்ற ஃபுல் ஸ்டாப் என்ற புள்ளி. ஒன்று ஆத்மா, இரண்டாவது பரமாத்மா, மூன்றாவது டிராமா. உங்கள் எல்லோரிடமும் சாவி இருக்கிறதல்லவா? பெட்டகத்தை திறந்து கஜானாவை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் அல்லவா? இந்த எல்லா பொக்கிஷங்களும் விருத்தி ஆவதற்கான விதி உறுதி. மனம் உறுதியாக இருந்தால் எந்த ஒரு காரியமானாலும் ஆகுமா ஆகாதா
என்ற எண்ணம் வராது. எங்கே திடத்தன்மை இருக்குதோ, அங்க இந்த குழப்பம், அந்த கேள்விக்குறி இதெல்லாம் இருக்காது. உறுதி இருக்கிறது என்றால், அப்போது ஸ்திதி எந்த நிலையில் இருக்கும்? அதாவது ஆகும், சேமிப்பாகுமோ, ஆகாதோ என்ற நிலை இருக்காது. செய்து கொண்டுதானே இருக்கிறோம், ஆகத்தான் வேண்டும். இந்த விதமான வார்த்தையில் சந்தேக கலப்படம் இருக்கக்கூடாது. உறுதியாக இருப்பவர்கள் நிச்சய புத்தி உள்ளவர்கள், நம்பிக்கை உள்ளவர்கள். ஆதலால் நிச்சயிக்கப்பட்டு விட்டது என்ற அனுபவம் செய்வார்கள். பாப்தாதா இதற்கு முன்பே கூறியிருக்கின்றார். ஒருவேளை மிக அதிக அளவில் எல்லா கஜானாக்களையும் சேமிக்க வேண்டுமானால் மன்மனாபவ மந்திரத்தை கருவியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இதன் மூலமாக சதா தந்தையின் அருகில் இருக்கும் அனுபவம் தானாகவே உண்டாகும். பாஸாகத்தான் வேண்டும். 3 விதமான பாஸ். 1. அருகாமையில் இருப்பது. 2வது நடந்தது, முடிந்து, கடந்து விட்டது. இது ஒரு பாஸ். 3வது பாஸ் வித் ஆனர் ஆவது. ஒருவேளை இந்த 3 பாஸ் இருந்தால் நீங்கள் எல்லோரும் ராஜ்ய அதிகாரி ஆவதில் ஃபுல் பாஸ். அப்படியானால் 3 பாஸ் வாங்கிவிட்டீர்களா? அல்லது இனிமேல் தான் வாங்க வேண்டுமா? யார் 3 பாஸ் வாங்கி இருக்கிறார்களோ அவர்கள் கை உயர்த்துங்க. வாங்கவே வேண்டாமா? வாங்கிவிட்டீர்களா? முதல் வரிசையில் அமர்ந்திருப்பவர்கள் கை உயர்த்தவில்லையே. நீங்கள் வாங்க வேண்டாமா? யோசிக்கிறார்கள். இப்போது சம்பூர்ணம் ஆகவில்லை. அப்படியா? ஆனால் நிச்சய புத்தி உள்ளவர்கள் வெற்றியாளர்கள்தான் அல்லது ஆக வேண்டுமா? இப்போது காலத்தின் எச்சரிக்கை, பக்தர்களின் கூக்குரல், தன்னுடைய மனம் ஆகியவை மூலமாக எப்படிப்பட்ட குரல் வருகிறது? இப்போதே சம்பன்னமாகும், சமானாகும் ஆகியே தீர வேண்டும். அல்லது ஆவோம், யோசிக்கலாம், செய்யலாம் என்று யோசிக்கிறீங்களா? இப்போது கால பிரமாணமாக ஒவ்வொரு கணமும் எவர் ரெடி எனும் பாடத்தில் பக்காவாக இருக்க வேண்டும். எப்போது மேரா பாபா என்று அழைத்தார்களோ அப்போது அன்பான பாபா, பியாரா பாபா, இனிமையான பாபா, மீட்டா பாபா என்பதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆகவே யார் அன்பானவராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சமம் ஆவதில், அதாவது பாப் சமான் ஆவதில் சிரமம் ஒன்றும் இருக்காது. பாப்தாதா பார்க்கின்றார். அவ்வப்போது சமான் ஆவதில் எந்த ஒரு விக்னம் வருகிறதோ அது எல்லோரிடமும் பிரசித்தமான வார்த்தையாக இருக்கிறது. பாபாவுக்கு சமன் ஆகிறதுல ஏதாவது தடை வருது அப்படின்னா அது ஒரு பிரசித்தமான வார்த்தை இருக்கிறது. அனுபவம் செய்கிறார்கள். அது நான், எனது என்பது. எந்த வார்த்தை தடையா இருக்கிறது? பாப் சமான் ஆவறதுல நான் மற்றும் எனது என்பது. ஆகவேதான் பாபா இதற்கு முன்பே கூறியிருக்கின்றார், எப்போதெல்லாம் நான் என்ற வார்த்தையை உபயோகிக்கின்றீர்களோ அப்போது நான் என்ற வார்த்தை மட்டுமல்ல, நான் ஆத்மா, அதாவது நான் என்ற வார்த்தையோடு ஆத்மா என்பதையும் சேர்த்து இணைத்து பேச வேண்டும். ஏனென்றால் நான் என்பது சில சமயம் அபிமானத்தை கொண்டு வருகிறது. ஆதலால் வெறும் நான் என்று மட்டுமே சொன்னால் அது தேக அபிமானம் உள்ள நான். ஆத்மா என்பது விடுபட்ட நான் என்பதாக இருக்கிறது. சில சமயம் அபிமானத்தையும் உண்டாக்கும், சில சமயம் அவமானத்தையும் உண்டாக்கும், சில சமயம் மனமுடைந்து போகவும் செய்யும். ஆதலால் இந்த தேக அபிமான நான் என்பதை சொப்பனத்திலும் கூட கொண்டு வராதீர்கள். எதை கொண்டு வரக்கூடாது? சொப்பனத்துல கூட இந்த தேக அபிமானம் எனும் நான் என்ற வார்த்தையை. பாப்தாதா பார்த்தார். ஸ்நேகம் என்ற பாடத்தில் மெஜாரிட்டி பாஸ்.
உங்கள் எல்லோரையும் இங்கே யார் கொண்டு வந்தார்கள்? உங்களில் சிலர் விமானத்தில் வந்திருக்கலாம், ரயில் பயணமாக வந்திருக்கலாம், பஸ் மூலமாகவும் வந்திருக்கலாம். ஆனால் உண்மையில் பாப்தாதாவின் சிநேகம் என்ற விமானத்தில் வந்து சேர்ந்து விட்டீர்கள். எப்படி சிநேகம் என்ற பாடத்தில் பாஸ் ஆகி இருக்கிறீர்களோ அதுபோல சமானாகும் பாடத்திலும் பாஸ் வித் ஆனர் ஆகி காண்பிக்க வேண்டும். இந்த அற்புதம் செய்து காட்டுங்க. விருப்பம்தானே? சமான் ஆவது பிடித்தமானதாக இருக்கிறதா? சமான் ஆகிவிட்டால் முடிவு எதிரில் வந்துவிடும். ஆனால் சில சமயம் ஆகியே தீர வேண்டும் என்று மனதில் பிரதிஷ்டை, அதாவது உறுதிமொழி செய்கிறீர்கள். சில சமயம் என்ன பண்றோம்? நான் ஆகியே தீருவேன், பாப் சமான் ஆகியே தீருவேன் அப்படின்னு உறுதிமொழி செய்றீங்க. இதில் உறுதிமொழி பலவீனமாகி விடுகிறது. பரீட்சை பலமுள்ளதாக ஆகிவிடுகிறது. எல்லோருமே விரும்புகிறார்கள். ஆனால் விருப்பம் ஒன்றாகவும் நடப்பது வேறொன்றாகவும் இருக்கிறது. ஏனெனில் உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறீர்கள், ஆனால் அதில் உறுதி குறைந்து விடுகிறது. சமான் ஆக வேண்டும் என்பது தூரமாகி விடுகிறது. பிரச்சனை பலசாலியாகி விடுகிறது. ஆதலால் இப்போது என்ன செய்ய போகிறீர்கள்? உறுதிமொழி எடுக்கிறீங்க. ஆனா எதனாவது ஒரு டெஸ்ட் பேப்பர் வந்தா உங்களுடைய உறுதித்தன்மை, அந்த திடத்தா வந்து குறைஞ்சிடுது. அதனால அந்த சமான் ஆகணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா? அது வந்து கொஞ்சம் தூரமாயிடுது. அந்த பிரச்சனை என்ன ஆகுது? அது பலசாலி ஆயிடுது. அதனால பாபா கேட்கிறாரு, இப்ப என்ன செய்ய போறீங்க? பாப்தாதாவுக்கு ஒரு விஷயத்தில் சிரிப்பு வருகிறது. எந்த விஷயத்தில்? மகாவீர் தான். ஆனால் சாஸ்திரத்தில் கூறியிருப்பதைப் போல ஹனுமானை மகாவீர் என்று சொல்கிறார்கள். ஆனால் வாளையும் காட்டியிருக்கிறார்கள். இந்த வாள் நான் என்பதை குறிப்பதாகும். எதுவரை மகாவீர் இந்த வாளை பஸ்மம் செய்யவில்லையோ, எதுவரை மகாவீர் இந்த வாளை பஸ்பம் செய்யவில்லையோ அதுவரை லங்கா, அதாவது பழைய உலகம் அழியாது. எப்போது இந்த மகாவீர் வந்து இந்த வாளை வந்து எரிக்கலையோ அது வரைக்கும் அந்த லங்கை இருக்கு இல்லையா, லங்கா, அந்த பழைய உலகம் அழியாது. ஆதலால் இப்போது இதில் நான் என்ற வாளை எரித்து விடுங்கள். அப்போது சமாப்தி சமீபமாக வந்துவிடும். எரிப்பதற்காக ஜுவாலாமுகி தபஸ்யா சாதாரண நினைவு அல்ல, ஜுவாலாமுகி நினைவு அவசியமாக இருக்கிறது. இதனால்தான் ஜுவாலா தேவிக்கு ஞாபகார்த்தம் இருக்கிறது. சக்திசாலியான நினைவு. என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்டீர்களா? இப்போது இது மனதில் ஒரு மெட்டு போல ஒலித்து கொண்டே இருக்கிறது. சமான் ஆகியே தீர வேண்டும். சமாப்தியை சமீபமாக கொண்டு வரத்தான் வேண்டும் என்ற மெட்டு. நீங்கள் கூறலாம், சங்கமயுகம் நன்றாக இருக்கிறதல்லவா, எதற்காக சமாப்தியாக வேண்டும்? ஆதலால் நீங்கள் பாபா சமானமாக தயாளு, கிருபாலு, ரகம் தில் ஆத்துமாக்கள் என்றால் இன்று துக்கத்திலுள்ள ஆத்துமாக்கள் மற்றும் பக்த ஆத்துமாக்கள் மீது இரக்கமுள்ள ஆத்துமாக்களே, நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், கருணையுள்ளவர் ஆகுங்கள். துக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நீங்கள்லாம் யாரு? பாபா சமானமாக தயாளு, கிருபாலு, இரக்க மனமுள்ள ஆத்துமாக்கள். நீங்க என்ன பண்ணணும்? இரக்கம் காட்டுங்க. துக்கத்தில் உள்ள ஆத்மாக்கள் மீது, பக்த ஆத்மாக்கள் மீது நீங்க இரக்கம் காட்டுங்க. ஏனென்றால் துக்கம் என்ன ஆகுது? நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. துக்கத்தில் உள்ளவர் மீது இரக்கம் வைத்து அவர்களை முக்தி தாமுக்காவது அனுப்பலாம் இல்லையா? பாப்தாதா கேக்குறார், கொஞ்சம் கருணை வைங்க அவங்க மேல, அவங்கள முக்தி தாமுக்காவது, அது முக்தி தாமுக்காவது அனுப்பலாம் இல்லையா? பேச்சு மூலமாக செய்யும் சேவை மட்டும் போதாது. மனதோடு சேர்ந்து, மனதோடு பேச்சும் சேர்ந்து கூடவே இணைந்து சேவை செய்ய வேண்டும். ஒரே நேரத்தில் இரண்டும் நடக்க வேண்டும்.
சேவைக்கு வாய்ப்பு கிடைத்தால் செய்யலாம் என்று நினைக்காதீர்கள். நடக்கும் போதும், இங்கும் அங்கும் சென்று கொண்டிருக்கும் போதும், முகமூலமாக, நடத்தை மூலமாக தந்தையின் அறிமுகத்தை கொடுத்துக் கொண்டே செல்லுங்கள். உங்களுடைய முகம் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கட்டும். உங்களுடைய நடத்தை தந்தையை பிரதிக்ஷம் செய்து கொண்டே இருக்கட்டும். ஆகவே இதே போல சதா சேவாதாரி பவ அப்படின்னு பாப்தாதா வரம் கொடுக்கிறார். இதே போல சேவை செய்யுங்க. முகம் மூலமாக, உங்களோட நடத்தை மூலமாக சேவை செஞ்சுட்டே இருங்க. நடக்கும் போதும், இங்க அங்க சுத்தும் போதும் நீங்க சேவை செஞ்சுட்டே இருங்க. உங்களுடைய முகம் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கணும். அந்த அளவுக்கு நீங்க சேவை செய்யணும். அதனால இதே மாதிரி சேவாதாரி பவ அப்படின்ற வரதானத்தை பாபா கொடுக்கிறாரு. பாப்தாதாவுக்கு எதிரில் சூலத்தில் நீங்கள் எல்லோருமே அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் சூட்சும சொரூபத்தில் நாலாபுறமும் உள்ள குழந்தைகள் உள்ளத்தில் இருக்கின்றார்கள். பார்த்து கொண்டும் இருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள். உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து குழந்தைகள் இமெயில் மூலமாக, கடிதம் மூலமாக, மற்றவர் மூலமாக அன்பு நினைவுகளை அனுப்பியிருக்கிறார்கள். எல்லோருடைய பெயர் சகிதமாக பாப்தாதாவுக்கு நினைவு வந்து சேர்ந்தது. பாப்தாதாவுக்கு அதாவது பாப்தாதா உள்ளத்திலேயே எல்லா குழந்தைகளையும் எதிரிலேயே பார்த்து வா பச்சே வா என்று மகிமை செய்கின்றார். ஒவ்வொருவருக்கும் இப்போது எழுச்சியுள்ள ரூபத்தில் நினைவிருக்கிறது. எல்லா செய்தியாளர்களுக்கும் தனித்தனியாக சொல்றாங்க. இன்னார் நினைவு அனுப்பியிருக்கின்றார், இவர் நினைவு அனுப்பியிருக்கின்றார் என்று தந்தை கூறுகின்றார். தந்தையை எப்போது நினைவு செய்கிறீர்களோ அந்த அன்பு நிறைந்த நினைவு சாதனங்களுக்கு முன்பே வந்து சேர்கிறது. சரிதானே? நீங்க எப்போ பாபாவை நினைக்கிறீங்களோ அது என்ன ஆகுது? நீங்க எழுதி அனுப்புறீங்கல்ல, இமெயில் மூலமாகவோ கடிதம் மூலமாகவோ அந்த சாதனங்களுக்கு முன்னாடியே உங்களோட சங்கல்பம் வந்து பாபாவை ரீச் ஆயிடுது அப்படின்னு சொல்றார். சரிதானே? அநேகருக்கு நினைவு கிடைத்ததல்லவா? நல்லது. அச்சா, யார் முதல் முறையாக வந்திருக்கிறார்களோ அவர்கள் முதலில் கை உயர்த்துங்க. இவர்கள் சேவையிலும் முதல் முறையாக வந்திருக்கிறார்கள். நல்லது. பாப்தாதா கூறுகின்றார், நல்லதுதான், வந்தால் வரட்டும். நீங்கள் வருவதற்கான நேரம். சரி, இனி என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க. இந்தூர் ஜோன் ஆர்த்தி சகோதரி சேவாதாரிகள் வந்திருக்கிறார்கள். எல்லோருடைய கைகளிலும் மேரா பாபா என்று இருதய உருவத்தில் தயாரிக்கப்பட்ட அடையாள சின்னம் உள்ளது. கை நன்றாகத்தான் அசைக்கிறார்கள். எல்லாருடைய கைகளிலும் இந்த ஹார்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒரு போட்டோல மேரா பாபா அப்படின்ற ஒரு அச்சடிக்கப்பட்ட அந்த அடையாள சின்னம் இருக்குதாம். கை நன்றாகத்தான் அசைக்கிறாங்க, ஆனால் உள்ளத்தையும் அசைக்க வேண்டும். சதா நினைவு இருந்தால் போதும். மேரா என்பதை மறந்துடாதீங்க. நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டீர்கள். பாப்தாதா சதா கூறிக்கொண்டே இருக்கின்றார், தைரியம் உள்ளவர்களுக்கு பாப்தாதா 100 மடங்கு உதவி செய்கின்றார். நீங்கள் தைரியமாக இருக்கிறீர்கள் அல்லவா? நல்லது. இந்தூர் ஜோன் நன்றாக இருக்கிறது. இந்தூர் ஜோன் சாக்கார் பாபாவின் கடைசியாக நினைவுக்கு வந்த இடம். நன்றாக இருக்கிறது. எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் அல்லவா? நல்லது. கோல்டன் லாட்டரி கிடைத்திருக்கிறது. ஜோன் சேவை கிடைத்தவுடன் எல்லா சேவாதாரிகளுக்கும் லீவு கிடைத்து விடுகிறது. எத்தனை பேர் வர வேண்டும் என்று கூறுகிறார்களோ அத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைத்து விடுகிறது. இப்போது பாருங்க, இங்கே எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. இதுவும் கூட ஒவ்வொரு ஜோனுக்கும் நல்ல வாய்ப்பு தானே. எத்தனை பேர்களை கூட்டி வர வேண்டுமோ கொண்டு வாருங்க. உங்கள் எல்லோருக்கும் மிக குறைந்த சமயத்தில் புண்ணிய கணக்கு மிக அதிகமாக சேர்ந்து விட்டது. யக்ஞ சேவை உள்ளன்போடு செய்ய வேண்டும். அதாவது உங்களுடைய புண்ணிய கணக்கு தீவிர கதியில் அதிகப்படுத்த வேண்டும். யக்ஞ சேவை எப்படி செய்யணும்னு சொல்றாரு? உள்ளன்போடு செய்யணும். ஏனென்றால் சங்கல்பம், சமயம், சரீரம் மூன்றும் பயன்படுத்தப்படுகிறது. யக்ஞ சேவைக்கான சங்கல்பம் செய்வீர்கள். சமயமும் யக்ஞ சேவையில் செலவிடப்படும். சரீரமும் கூட யக்ஞ சபையில்
யக்ஞ சேவையில் அர்ப்பணமாகிவிடும். அப்படியானால் இது சேவையா அல்லது பலனா? பிரதிக்ஷ பலன் என்னவென்றால், யாரோடு யக்ஞ சேவை செய்தாலும் ஏதாவது ஒரு வீணான சங்கல்பம் வந்ததா? யாருக்காவது வந்ததா? குஷியாக இருந்தீர்கள், குஷியை பகிர்ந்து கொண்டீர்கள். இப்படி இங்கு எந்த விதமான கோல்டன் அனுபவம் செய்தீர்களோ, இந்த அனுபவத்தை அங்கு சென்ற பின்னரும் கூட எழுச்சியுரை செய்து அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். எப்போதாவது மாயா சங்கல்பம் வந்தாலும் மனதை விமானம் மூலமாக சாந்திவன் வந்து சேர்ந்து விட வேண்டும். மனம் என்ற விமானம் இருக்கிறதல்லவா? எப்போதாவது மாயா வந்து சங்கல்பத்துல வந்தா கூட இந்த மனசை என்ன பண்ணணும்? உடனே விமானம் மூலமாக சாந்திவன்ல வந்து சேர்ந்துடணும் அப்படின்றார். எல்லோரிடமும் மனம் என்ற விமானம் இருக்கிறது. பாப் தாதா ஒவ்வொரு பிராமணனுக்கும் ஜென்மம் எடுத்த உடனேயே சிரேஷ்டமான மனதை அன்பளிப்பாக கொடுத்து விட்டார். இந்த விமானத்தில் அதிகமாக முயற்சி எதுவும் செய்ய வேண்டியதில்லை. பறக்க வேண்டுமானால் ஸ்டார்ட், அதாவது மேரா பாபா போதும். ஓட்ட தெரியுமா விமானம்? எப்போதாவது ஏதாவது இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டால் மதுபன் வந்து சேர்ந்து விடுங்க. பக்தி மார்க்கத்தில் 4 இடம் யாத்திரை சென்று வருபவர்கள் தங்களை மிகவும் பாக்கியவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. பக்தி மார்க்கத்துல சூலமான யாத்திரை போறாங்க இல்லையா, 4 இடம் போனா அவங்க வந்து ரொம்ப பாக்கியசாலி அப்படின்னு நினைக்கிறாங்களாம். ஆனால் மதுபனிலும் 4 இடங்கள் உள்ளன. நீங்கள் 4 இடங்களும் சென்றிருக்கிறீர்களா? பாண்டவ பவனில் 4 இடங்கள் உள்ளன. யார் வந்தாலும் பாண்டவோன் செல்கிறீர்கள் அல்லவா? முதலாவது சாந்தி ஸ்தம்பம், மகா தீர்த்தம். இரண்டாவது பாப்தாதாவின் அறை, அதாவது பாபா ரூம். இது சிநேகத்தின் இடம். மூன்றாவது குடிசை, இது சிநேக சந்திப்பிற்கான இடம். நான்காவது ஹிஸ்டரி ஹால். நீங்கள் எல்லோருமே இந்த 4 இடங்களுக்கும் சென்றிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் மகான் பாக்கியவான் ஆகிவிட்டீர்கள். நீங்க எல்லாம் யார் ஆகிட்டீங்க? மகான் பாக்கியவான் ஆகியே விட்டீர்கள். இப்போது ஏதாவது ஒரு இடத்தை நினைவில் கொண்டு வாருங்க. எப்போதாவது கவலையாக இருந்தால் குடிசையில் ரூரிஹான், அதாவது பாபாவுடன் ஆன்மீக சம்பாஷணை செய்வதற்கு வந்துடுங்க. எங்க குடிசையில. சக்திசாலி ஆக வேண்டும் என்ற அவசியம் இருந்தா சாந்தி ஸ்தம்பம் வந்து விடுங்கள். அல்லது வீணான எண்ணங்கள் வருகிறது, அதிக வேகமாகவும் வருகிறது என்றால் ஹிஸ்டரி ஆளுக்குள் வந்து விடுங்கள். வேஸ்ட் தாட் வருதா, ரொம்ப எண்ணங்கள் வந்து ரொம்ப அதிகமா வந்தா அங்க என்ன பண்ணணும்? ஹிஸ்டரி ஆளுக்கு வந்து அமர்ந்துடுங்க. சமான் ஆவதற்கான திட சங்கல்பம் உற்பத்தியானால் பாப் தாதாவின் அறைக்கு வந்து விடுங்கள். நல்லது. எல்லோரும் கோல்டன் சான்ஸ் எடுத்துக்கொண்டு விட்டீர்கள். ஆனால் அங்கு இருக்கும் போதும் கோல்டன் சான்ஸ் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். நல்லது. தைரியசாலிகள் நன்றாக இருக்கிறார்கள். சிஏடி குரூப் அப்படின்னு ஒன்று இருக்கு. தில்வாலே அமர்ந்திருக்கிறார்கள். மிக நல்ல மாநாடு எல்லோரும் சேர்ந்து செய்திருக்கிறீர்கள். நன்றாக செய்தீர்கள். உங்களுக்குள்ளேயே மீட்டிங்கும் செய்தீர்கள். மேலும் இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று பிரசிடென்ட்டுக்கும் கூட விருப்பம் இருந்தது. அவருக்கும் விருப்பம் இருக்கிறது என்றால் அவரையும் உங்களோடு இணைத்து கொண்டு முன்னேறி கொண்டே செல்லுங்க. மேலும் கூடவே பிராமணர்களுக்கான மீட்டிங் இருக்கிறதல்லவா, அதிலும் கூட இந்த புரோகிராம் பற்றி எடுத்துரைத்து எல்லா பிராமணர்களுடைய சம்பந்தம் பெற்று செய்யும் போது அந்த சம்பந்தம் காரணமான சக்தி நிரம்பிவிடும். மற்றபடி காரியம் நன்றாக இருக்கிறது, செய்து கொண்டே இருங்கள், பரப்பிக்கொண்டே இருங்கள். முயற்சி நன்றாக இருக்கிறது, புரோகிராம் நன்றாகவே இருக்கிறது. மேலும் தில்வாலே குரூப்பை சேர்ந்தவர்கள் தங்களுடைய பரந்த மனதுடன் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு வாழ்த்துக்கள், இதற்கு நல்வாழ்த்துக்கள்.
அடுத்து இரட்டை வெளிநாட்டு சகோதர சகோதரிகளுடன் ஒவ்வொரு சந்திப்பிலும் இரட்டை வெளிநாட்டினரும் கலந்து கொள்வது அழகுக்கு அழகு ஊட்டுகிறது. இரட்டை வெளிநாட்டினரை கண்டு அனைவருக்கும் உற்சாகம் ஏற்படுகிறது. அனைத்து இரட்டை வெளிநாட்டினரும் உற்சாகம், ஆர்வத்தில் முன்னேறி பறந்து கொண்டிருக்கிறாங்க. நடப்பதில்லை. ஆனா என்ன பண்றாங்க? பறக்கறாங்க. பறக்கின்றவர்களா? அல்லது நடக்கிறவர்களா? நடக்கிறீங்களா? நீங்க பறக்கிறீங்களா? அப்படின்னு கேட்கிறார். சதா பறந்து கொண்டிருப்பவர்கள் நடப்போர் அல்ல. பார்த்தால் விமானத்தில் பறந்துதான் வர வேண்டியுள்ளது. ஆக பறப்பது என்பது உங்களுக்கு அபியாசம் உள்ளதுதான். அது சரீர ரீதியாக பறப்பது. இது மன ரீதியாக பறப்பது. மிக தைரியம் வைக்கிறீர்கள். பாப்தாதா பாருங்க, எங்கெல்லாமோ மூலை முடுக்குகளிலிருந்து தனது குழந்தைகளை தேடியுள்ளார். மிக நல்லது சொல்வதுதான் இரட்டை வெளிநாட்டினர். ஆனால் உண்மையில் பாரத தேசத்தினர் தான். ராஜாங்கம் கூட எங்கு செலுத்த வேண்டும்? பாரத தேசத்தில் தானே. சேவையின் காரணமாக கண்டங்களில் போய் சேர்ந்து விட்டீர்கள். பற்பல இடங்களில் சேவை கூட உற்சாகம், ஆர்வத்தோடு சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். விக்ன விநாசக் இல்லையா? எந்த தடை வந்தாலும் பயப்படுவர்கள் இல்லையே. எந்த தடை வந்தாலும் நீங்க பயப்பட மாட்டீங்க தானே. இது ஏன் நடக்கிறது? இப்படி எப்படி நடக்கிறது? அப்படி கிடையாது. என்ன நடந்தாலும் அது நமது தைரியத்தை அதிகரிப்பதற்கான சாதனம் ஆகும். பயப்படக்கூடாது. உற்சாகம் ஆர்வத்தை அதிகரிக்கும். சாதனம் அம்மாதிரி உறுதியானவைகள் தானே. அல்லது கொஞ்சம் கொஞ்சம் கச்சாவா? அது நிலை குலைந்தவர்களா? இல்லை. கச்சா என்ற வார்த்தையே நன்றாக இல்லை. கூடவே வருவீர்கள். நல்லது. தாதி ஜானகிஜி ஆஸ்திரேலியா பயணம் முடித்து வந்துள்ளார். மிகுந்த அன்பு நினைவுகளை கூறுகிறார். பாப்தாதாவிடம் இமெயிலில் கூட செய்திகள் வந்துள்ளன. பாப்தாதா பார்க்கின்றனர். இப்போதெல்லாம் பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் கூட ஒன்றுமே இல்லை என்கிற மாதிரி ஆயிற்று. எல்லோரும் நன்கு கற்றுக்கொண்டு விட்டனர். சேவையின் சாதனங்களை காரியத்தில் ஈடுபடுத்த நன்கு அபியாசமாகிவிட்டது. ஆஸ்திரேலியா பாப்தாதாவிற்கு நம்பர் 1 ஆக தெரிகிறது. ஆனால் முதலில் முன்னணியில் இருந்தது. இப்போது UK, இங்கிலாந்து கொஞ்சம் முன்னணியில் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஆஸ்திரேலியா நம்பர் 1 ஆகியே தீர வேண்டும். UK நம்பர் 2 ஆகிவிடாது. அதுவும் நம்பர் 1லேயே இருக்க வேண்டும். பழைய ஆஸ்திரேலிய குழந்தைகள் பாப்தாதாவின் நினைவில் உள்ளனர். பாப்தாதாவின் செல்லம் நிர்மல் ஆஷ்ரம். நிர்மலா தீதி என்று கூறுகிறீர்கள். தீதி என்று கூறுகிறீர்கள். தீதி என்று சொல்றீங்க தானே. ஆனால் பாப்தாதா ஆரம்பத்திலிருந்தே நிர்மல் ஆஷ்ரம் என்று பட்டம் அளித்துள்ளார். அந்த ஆசிரமத்தில் அநேக ஆத்துமாக்கள் உதவி பெற்றுள்ளனர். பாபாவினுடையவர்களாக ஆகியுள்ளனர். ஆகிக் கொண்டும் இருக்கின்றார். ஆகிக் கொண்டும் இருப்பார். ஆக ஒவ்வொரு ஆஸ்திரேலிய குழந்தைக்கும் விசேஷ நினைவுகள் இதோ முன்னேயே அமர்ந்துள்ளனர். ஆஸ்திரேலியாவினர் தானே நீங்கள் எல்லாம் ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவங்க தானே. பாப்தாதாவின் உதவியுடன் வெற்றி கனியும் கிடைக்கிறது. நல்லது. இப்போது திட சங்கல்பம் எடுத்துக்கொள்கிறீர்கள். இப்போது வெற்றி நமது பிறப்புரிமை. வெற்றி நமது கழுத்து மாலை. இந்த நிச்சயம் மற்றும் ஆன்மீக போதையில் அனுபவ சொரூபமாகி இருங்கள். நல்லது. கவலையிலிருந்து விடுதலை பெற்ற கவலையற்ற ராஜாக்களுக்கு, சதா துக்கமே இல்லாத ஊரின் மகாராஜா சொரூபத்தில் ஸ்திரமாயிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அனைத்து பொக்கிஷங்களினாலும் நிறைந்து விளங்கும் உலகிலேயே மிக பணக்காரர்களான அனைத்து குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள், உள்ளத்தின் ஆசிர்வாதங்கள் வரத்தை வழங்கும் வள்ளலின்
வரங்கள் மற்றும் நமஸ்தே. அதாவது உள்ளத்தின் ஆசிர்வாதங்கள், ஆசிர்வாதங்கள் வரத்தை வழங்கும் வள்ளலின் வரங்கள் மற்றும் நமஸ்தே. தாதிஜியுடன் எவ்வளவு அன்புடன் அனைவரும் பார்க்கின்றனர். சரியாகிவிடும், சரிதானே? சௌகரியமாகத்தான் இருப்பீர்கள். நல்லது. அனைவரும் குஷி அடைகின்றனர். குஷி அடைவது அனைத்திலும் பெரிய பாக்கியத்தின் அடையாளம். குஷியாயிருப்பவர் தனது முகத்தின் மூலம் அநேகருக்கு குஷியின் அனுபவத்தை சேவிக்கிறார். தாதி ஜானகிஜி வெளிநாட்டு செய்திகளை சொல்றாங்க. இப்போதோ முழு பாரதமும் உங்கள் கையில் வர வேண்டியுள்ளது. அவர்கள் தானாகவே முன் வந்து உங்களிடம் ஒப்படைப்பாங்க. இப்போது நீங்கள் சற்று முயற்சி எடுக்க வேண்டியுள்ளது. கைப்பிரதிகள் போன்றவை அச்சிட வேண்டியுள்ளது. முயற்சி எடுக்க வேண்டியுள்ளது. பிறகு தாங்களாகவே உங்களிடம் சமர்ப்பிப்பார்கள். நமது பாபா வந்துவிட்டார். இந்த வார்த்தை அனைவர் வாயிலிருந்தும் வெளிவர வேண்டும். அது ஒன்றுதான் பாக்கியுள்ளது. இதுவும் அருகில் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பறந்து கொண்டிருங்கள். பரிஸ்தா ஆகி பறந்து கொண்டிருங்கள். அவர்களுக்கு பரிஸ்தாக்களின் திவ்ய காட்சி, அதாவது சாட்சாத்காரம் கிடைத்து கொண்டிருக்கும். அடுத்தது டாக்டர் அசோக் மேத்தாவுடன். நல்லதொரு காரியத்திற்கு நிமித்தமாகிவிட்டீர்கள். அநேக ஆத்துமாக்களுக்கு மிக எளிதாக அறிமுகம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. மருத்துவமனையில் நல்ல பலனை எடுத்து உள்ளீர்கள். அதாவது மும்பையில் உள்ளதா அந்த மருத்துவமனை, அதுல நல்ல பலனை நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. நோயாளிகளை மதுபன் வரை சேர்த்துள்ளீர்கள். இந்த சேவையை மிக நன்றாக செஞ்சிருக்கீங்க. நோயாளிகளுக்கு பொறுமையை கற்றுத் தந்துள்ளீர்கள். நல்லதுதானே? அனைவருக்கும் நன்மை ஏற்பட்டது. நல்லது. இந்த மருத்துவமனை மூலமாகவும் அநேக விஐபி செய்தியை பெற்று செல்ல வருவாங்க. இந்த மருத்துவமனை மூலமாக அநேக விஐபிகள் வந்து இந்த செய்தியை பெற்று செல்ல வருவாங்க. ஆரோக்கிய கண்காட்சி மற்றும் மாநாடு நடத்த போறாங்க. அல்லது ஆரோக்கியம் என்ற வார்த்தையை கேட்டவுடனேயே ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. இங்கு கூட குளோபல் மருத்துவமனை திறந்தவுடன் சூழ்நிலையே மாறிவிட்டதல்லவா? இந்நாட்களில் உடல் ஆரோக்கிய உணர்வு மிகுதியாக உள்ளது இல்லையா? இந்த நாள்ல எல்லாருக்குமே என்ன ஆகுது? உடல் ஆரோக்கியத்தை பத்தி ஒரு விழிப்புணர்வு இருக்குது இல்லையா? எனவே இரட்டை லாபம் கிடைக்கும் என நினைக்கின்றனர். மும்பையின் பிரபல பாடகர் சமீர் சகோதரர் இப்போது இரட்டை பாடல் பாட வேண்டும். வாய் மூலம் பாடுகிறீர்கள், மிக நல்லது. எழுதவும் செய்கிறீர்கள், நன்கு படைக்கிறீர்கள். தவறாக படைக்கவில்லை, சரியாக படைக்கிறீர்கள். இப்போது மனதால் பாபாவின் குணங்களை பாடுங்க. இரட்டை பாடல்கள் அவ்வப்போது உங்கள் முகம் குஷியில் மலர்ந்து விளங்கும். இரட்டை பாடல்கள் அப்போது உங்கள் முகம் குஷியில் மலர்ந்து விளங்கும். ஏதோ விசேஷமாய் அடைந்துள்ளீர்கள் என்பது உங்கள் முகத்தின் மூலம் தெரிய வரும். நல்லது. சரியான நேரத்தில் வந்தடைந்துள்ளீர்கள். நாராயண் சகோதரர் மருத்துவமனையில் இருக்கும் அவரது சகோதரியான பரதாதி நிர்மல், அதாவது பிரம்ம பாபாவின் குமாரர், அகமதாபாத் சாந்தாஜியை காண வந்துள்ளார். அவரும் சரியாகி கொண்டிருக்கிறார். வயது அதிகம் இல்லையா? வயது அதிகம் காரணமாக கொஞ்சம் சமயம் எடுக்கிறது. நீங்கள் நன்றாயிருக்கிறீர்களா? செட் ஆகியுள்ளீர்கள் தானே? அனைவரும் நன்றாக உள்ளனரா? அனைவருக்கும் அன்பு நினைவுகளை கூறவும். நல்லது. குரூப்பில் உள்ள அனைத்து சிரேஷ்ட ஆத்துமாக்களுக்கும் ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தினம் ஓர் அவ்யக்தவாணி. இன்றைய தலைப்பு ஜுவாலாமுகி தபஸ்யா மூலமாக நான் எனும் வாளை பஸ்பம் செய்து பாப் தாதாவுக்கு சமமாக ஆகுங்கள். அப்போதுதான் முடிவு சமீபமாக வரும்.
ஜுவாலாமுகி தபஸ்யா மூலமாக நான் எனது எனும் வாளை பஸ்பம் செய்து, அதாவது பஸ்மம் செய்து பாப் தாதாவுக்கு சமமாக ஆகுங்கள், அப்போதுதான் முடிவு சமீபமாக வரும். தேதி 30/11/2006. இன்று அளவற்ற அவினாஷி கஜானாவுக்கு எஜமானனாக இருக்கின்ற பாப்தாதா நாலா பக்கங்களிலும் உள்ள தன்னுடைய சம்பன்ன குழந்தைகளின் சேமிப்பு கணக்கை பார்க்கின்றார். 3 விதமான கணக்கை பார்க்கின்றார். முதலாவது, தனது புருஷார்த்தம் மூலமாக சேமித்த சிரேஷ்ட பாக்கியத்தின் சேமிப்பு கணக்கு. இரண்டாவது, சதா திருப்தியாக இருப்பது, மேலும் திருப்திப்படுத்துவது. இந்த திருப்தியின் மூலமாக அடைந்த ஆசிகளின் கணக்கு. மூன்றாவது, மனம், சொல், செயல் சம்பந்தம் தொடர்பு மூலமாக எல்லையற்ற சுயநலமில்லாத சேவை மூலம் அடைந்த புண்ணிய கணக்கு. பாப்தாதா இன்றைக்கு சம்பன்ன குழந்தைகளினுடைய சேமிப்பு கணக்கை பார்க்கிறாரு. அதுல 3 விதமான கணக்கை பார்க்கிறாரு. முதல், புருஷார்த்தம், அவங்களுடைய முயற்சியின் மூலமாக சேமித்த சேமிப்பு கணக்கு. இரண்டாவது, சதா திருப்தியா இருப்பது, அனைவரும் திருப்திப்படுத்துவது, அதன் மூலமாக கிடைத்த ஆசைகளின் கணக்கு. மூன்றாவது, மனம், சொல், செயல் சம்பந்தம் தொடர்பு மூலமாக எவ்வளவு சுயநலமில்லாத சேவை செஞ்சீங்க, அதனுடைய சேமிப்பு கணக்கு, அதாவது புண்ணிய கணக்கு. நீங்கள் எல்லோரும் கூட உங்களுடைய இந்த 3 விதமான கணக்கையும் சோதித்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள். இந்த 3 கணக்குகளின் மூலமான சேமிப்பு எவ்வளவு இருக்கின்றதா? அதாவது இந்த 3 கணக்குகளின் மூலமான சேமிப்பு எவ்வளவு இருக்கின்றதா அல்லது இல்லையா என்பதற்கான அடையாளம் என்ன அப்படின்னா, சதா எல்லோருக்காகவும் தனக்காகவும் திருப்தி சொரூபம், எல்லோருக்காகவும் சுப பாவனை, சுப அபிலாஷை, மேலும் சதா முகமலர்ச்சியோடும் மகிழ்ச்சியிலேயே இருக்கும் அதிர்ஷ்ட ஸ்திதியின் அனுபவத்தில் இருப்பது. ஆதலால் இந்த 2 கணக்குகளின் அடையாளம் தனக்கு அனுபவம் ஆகிறதா என்று சோதிச்சு பாருங்க. இந்த எல்லா பொக்கிஷங்களையும் சேமிப்பதற்கான சாவி எது? எல்லா பொக்கிஷம் இருக்கு இல்லையா, அதனுடைய சேமிப்பதற்கான சாவி எது அப்படின்னா, நிமித்த பாவ், நிர்மான் பாவ் மற்றும் நிஸ்வார்த்